ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் என்றால் என்ன? சாட்சி ஆகமம் என்றால் என்ன? இதை எனக்கு விளக்கமா சொல்லுங்க. நல்ல கேள்வி. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும், அதன்படி சொல்ல வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஏசாயா 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் வாசிக்கணும். சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீசருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. சாட்சி ஆகமத்தை கட்டி யாருக்குள்ள முத்திரையிட சொல்றாரு? சீசருக்குள்ளே. சீசருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு. சாட்சி ஆகமம் எதற்குள்ள இருக்குது? வேதத்துக்குள்ளதான் சாட்சி ஆகமம் இருக்கிறது. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் பிரிக்க முடியாது. வேதத்துக்குள்ளே வேதத்தோடு இணைந்து சாட்சி ஆகமம் இருக்கிறது. இயேசுவானவர் பிறப்பதற்கு முன்பதாக அவரை குறித்து சொல்லப்பட்ட அத்தனை புத்தகங்களும் 5 ஆகமங்கள், சங்கீதங்கள், தீர்க்க தரிசன புத்தகங்கள், இவைகள் எல்லாம் சேர்த்து மொத்தத்தில் ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் வருகிற அத்தனை புத்தகங்களையும் சேர்த்து வேதம் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் பிறந்ததுக்கு அப்புறம் அவர் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது, ஊழியம் செய்தது, சிலுவையில் மரித்தது, 3வது நாளில் உயிரோடு கூட எழுந்தது, அதற்கப்புறம் சீசர்களுக்கு அவர் காட்சி கொடுத்தது, இதையெல்லாம் புதிய ஏற்பாட்டு பகுதியிலே எழுதியிருக்கிறது. 4 சுவிசேஷங்கள், அப்போஸ்தல நடபடிகள், நிருபங்கள், யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், இவைகள் எல்லாம் புதிய ஏற்பாட்டு பகுதியிலே வருகிறது. புதிய ஏற்பாட்டு பகுதியை தான் சாட்சி ஆகமம் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு வேதம், புதிய ஏற்பாடு சாட்சி ஆகமம். கட்டிடத்திற்கு அஸ்திபாரம் அவசியம். அஸ்திபாரமாய் இருப்பது வேதம். அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டதுதான் சாட்சி ஆகமம்.